ஏங்க சொல்லு தாமரை. ஊர்லலாம் ஒரு பெத்த கை ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா புடிச்சாலும் புளியங்கம்பு புடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீங்க புளியங்கம்பு பிடிச்சீங்களா? எதை பிடிச்சி? நானும் புளியங்கொம்பு தான் பிடிச்சிருக்கேன். பணம் மட்டும் வந்து வாழ்க்கை கிடையாது இல்ல. இது மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுமே பெரிய வர்றது தான். யாருக்கு கிடைக்கும் மாதிரி நான் பேசுறதே அதுவும் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க பேசுறதே வீடியோ எடுத்து போடுறாங்களா, அதுவே பெரிய விஷயங்க. நீங்க மட்டும் பேசினே கிடைக்கிறீங்க, அவங்க மட்டும் வீடியோ எடுத்துனே இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஓகேவா? ஓகே, இப்ப நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஊர்ல சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து பொண்ணு வீடு மாப்பிள்ள வீடு போய் பார்ப்பாங்க. பொண்ணு வீட்டுல வந்து போய் பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ள வீடு பிடிச்சிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, பிடிச்சாலும் புளியாங்கும்பா பிடிச்சிட்டீங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி பையன் வீட்டுல இருந்து போய் ஒரு பொண்ணு வீட்டுல பார்த்தாங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்துட்டா பிடிச்சாலும் புளியங்கொம்பை பிடிச்சிட்டான் அப்படின்வாங்க. அதுக்கு ஏன் அந்த பழமொழி அப்படி சொல்றாங்கன்னா, புளியங்கொம்பு இருக்குது இல்ல, புளிய மரத்துல நிறைய கிளை பிரான்ச் எல்லாம் போகல. ஒரு சின்ன விழுது மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கிளைய பிடிச்சா கூட ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் தூங்கி நிக்கலாம். ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்குதான் அந்த பிடிச்சாலும் புளியங்கொம்பை பிடிச்சான்றது. ஒரு பெரிய இடத்துல போய் பிடிச்சிட்டாங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்றது ஆதரவா இருப்பாங்க. ஒரு சண்டைனாலும் அவன் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்திருக்காண்டா, போகக்கூடாதுன்னுவாங்க, சண்டைக்கு போகக்கூடாதுன்னுவாங்க. அதுக்குதான் சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேடி தேடி லாஸ்டா போய் முருங்கையில பிடிச்சின்னு தூக்கின்னு இருப்பான், ஊந்துருவாங்க. நீதான் அது முருங்கையில பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, நான் பெரிய இடம் பிடிச்சிட்டு அவனு தொங்கி காமிப்பாங்க, தொங்கி அதை டொம்முன்னு ஊந்துருவாங்க. சொன்ன மாதிரிதான் இருக்கு. என்னது வெள்ளாட்டு பாப்புலன்னு என்னது பேங்க்ல அவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கீங்க நீங்களும். அதுதான் நீ புளியங்கொம்பு நினைச்சிட்டு முருங்கையில பிடிச்சிட்டு நினைச்சு நான் முருங்கொம்பு பிடிச்சிட்டேன்றது ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியும். ஆமா, எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கிற மாப்பிள்ள பாதி பேர் வந்து ஒய்ஃப் இப்படிதான். சரி, ஓகே ஓகே. இதுக்குதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர்ல பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தனா இது மாதிரி பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா புளியங்கொம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், முருங்கையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. நம்ம பெரிய கிளையில நின்றாலும் தொம்முன்னு உடச்சிக்கணும் ஊந்துருவோம் நம்ம. அதுக்குதான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இதுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் இதான். நீங்க ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, இல்ல இது மாதிரி ஏதாவது பழமொழி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள்.